வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். 5G அலைக்கற்றை சந்தையில் உலகின் இரண்டாவது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இலங்கை சிறையில் உள்ள இந்திய மீனவர்களில் பெரும்பாலானோர் ஏற்கனவே கைது நடவடிக்கைகளை சந்தித்தவர்கள் என்பதால் அவர்களை விடுவிப்பது சவாலாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. தமிழக சட்டப்பேரவையில் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை மானிய கோரிக்கைக்கான கொள்கை விளக்க குறிப்பை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று தாக்கல் செய்தார். மும்பையில் நடைபெறும் இந்தியன் ஓபன் ஸ்குவாஷ் மகளிர் அரையிறுதியில் இந்தியாவின் ஜோஷ்னா சின்னப்பா அனாகத் சிங்கை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். 5G அலைக்கற்றை சந்தையில் உலகின் இரண்டாவது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் இன்று பேசிய அவர், அரசின் உயர் முன்னுரிமையால் பல்வேறு பிரிவுகள் வளர்ச்சிக்கான மாற்றங்களை கண்டு வருவதாக எடுத்துரைத்தார். இத்துறைகளில் 11 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். 1.6 பில்லியன் டன் சரக்குகளுடன் இரண்டாவது பெரிய சரக்கு கையாளும் திறனுடன் நம் நாட்டின் ரயில்வே துறை முன்னேறி வருவதாக கூறிய அவர், துறைமுகங்களும் மிகப்பெரிய வளர்ச்சியை சந்தித்து வருவதாக எடுத்துரைத்தார். மின்னணு உற்பத்தியில் நம் நாடு முன்னணி ஏற்றுமதி மையமாக வளர்ந்து வருவதையும் அவர் எடுத்துரைத்தார். கடந்த 10 ஆண்டுகளில் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப கல்லூரிகளின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்திருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டின் UPI பண பரிவர்த்தனை முறையை தென் நாடுகள் மற்றும் வளர்ந்த நாடுகள் பயன்படுத்த முன்வந்துள்ளது குறித்து அவர் பெருமிதம் தெரிவித்தார். நாட்டின் முதலாவது இந்தியாவில் தயாரிப்போம் செமி கண்டக்டர் தகடு விரைவில் அறிமுகம் செய்யப்பட இருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 120வது முறையாக வரும் ஞாயிற்றுக்கிழமை உரையாற்றுகிறார். பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை 1800117800 என்ற இலவச எண், மைகவ் இணையதளம், நமோ செயலி உள்ளிட்டவைகளில் நாளை வரை தெரிவிக்கலாம். நாட்டில் கடந்த ஓராண்டில் விமான நிலையங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், சிவில் விமான போக்குவரத்து துறையில் கட்டண சேவைகளை குறைக்க ஆரோக்கியமான போட்டியின் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இலங்கை சிறையில் தற்போது 97 இந்திய மீனவர்கள் உள்ளனர் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இதில் பெரும்பாலானவர்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் என குறிப்பிட்டார். இதில் 83 பேர் தண்டனை பெற்றுள்ளதாகவும் 3 பேர் விசாரணை நடவடிக்கைகளில் உள்ளதாகவும் 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதில் பெரும்பாலானோர் ஏற்கனவே கைது நடவடிக்கைகளை சந்தித்தவர்கள் என்பதால் அவர்களை விடுவிப்பது சவாலாக உள்ளதாக அமைச்சர் எடுத்துரைத்தார். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 11 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததோடு அவர்களது ஒரு விசைப்படகையையும் பறிமுதல் செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் நேற்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் ஒரு விசைப்படகையும் அதிலிருந்த 11 மீனவர்களையும் எல்லை தாண்டி நெடுந்தீவு கடல் பகுதியில் மீன்பிடித்ததாக கைது செய்து காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணைக்கு பின்னர் மீனவர்கள் 11 பேரும் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன். இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட 7 தமிழக மீனவர்கள் இன்று காலை சென்னை வந்தடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் பகுதியைச் சேர்ந்த 7 மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த பொழுது இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 7 மீனவர்களையும் கைது செய்து யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்தனர். மத்திய மாநில அரசுகளின் பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் 7 மீனவர்களையும் இலங்கை அரசு விடுதலை செய்தது. விடுதலை செய்யப்பட்ட 7 மீனவர்கள் அனைவரும் கொழும்பிலிருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா. நாட்டில் குழந்தை இறப்பு விகிதங்களை குறைப்பதற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள ஆயுஷ்மான் பாரத் உள்ளிட்ட சுகாதார திட்டங்களை ஐநா வெகுவாக பாராட்டியுள்ளது. சுகாதார திட்டங்களில் முதலீடுகளை அதிகரித்திருப்பதன் மூலம் லட்சக்கணக்கான இளம் உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பதாக குழந்தை இறப்பிற்கான ஐநா அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது.
உலக அளவில் இரண்டாவது பெரிய தேயிலை ஏற்றுமதி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. இந்திய தேயிலை வாரியம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இலங்கையை பின்தங்கி இந்தியா இந்த சாதனையை படைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்ற ஆண்டு 25 கோடியே 50 லட்சம் கிலோ தேயிலை ஏற்றுமதி செய்து இந்தியா சாதனை படைத்திருப்பதாக தேயிலை வாரியம் கூறியுள்ளது. தேயிலை ஏற்றுமதியில் தொடர்ந்து கென்யா முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. புவி அரசியல் தேக்க நிலையிலும் இந்தியா சென்ற ஆண்டு தேயிலை ஏற்றுமதியில் சாதனை படைத்துள்ளதாக இவ்வாரியம் சுட்டிக்காட்டியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக இத்தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர், இந்த புதிய சட்ட திருத்த மசோதா மூலம் இஸ்லாமிய பெருமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டார். இது தொடர்பான வரைவு மசோதா அறிமுகம் செய்யப்பட்ட நிலையிலேயே திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் ஆட்சேபம் தெரிவித்ததாகவும் அதன் விளைவாக இம்மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினர் எதிர்க்கட்சியினரின் ஆட்சேபத்தை கருத்தில் கொள்ளாததால் இந்த சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கலாகும் சூழல் இருப்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். எனவே தாம் முன்மொழிந்த இந்த தீர்மானத்தை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அஇஅதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த தனி தீர்மானத்தை வரவேற்று பேசியதை அடுத்து இத்தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இதனிடையே இந்த தனி தீர்மானத்தை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் இன்று அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். அனைவரையும் கலந்து ஆலோசித்து கொண்டுவரப்பட்டுள்ள வக்ஃப் திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி அக்கட்சி உறுப்பினர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் உட்பட பிஜேபி உறுப்பினர்கள் அனைவரும் அவையிலிருந்து வெளியேறினர். தேசிய மாணவர் படை மாணாக்கரின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் திருச்சி ஓலையூரில் நிரந்தர பயிற்சி முகாம் அமைக்கப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று வெளியான தமது துறைகளின் கொள்கை விளக்க குறிப்பில் இதனை தெரிவித்துள்ள அவர், 3% விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் 84 விளையாட்டு வீரர்கள் அரசு மற்றும் பொதுத்துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பல்வேறு முயற்சிகளை அரசு மேற்கொண்டதாக கூறினார். நேரு யுவகேந்திரா அமைப்பு 30 மாவட்டங்களில் செயல்படுவதாக கூறிய அவர், அனைத்து கிராமங்களிலும் இளைஞர் மன்றங்கள் உருவாக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் இரவிப்புதூர் கடை முதல் கருங்கல் வரையுள்ள சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவவேலு கூறினார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இதேபோல் ஒசூர் தளி கண்டமங்கலம் ஆரணி விக்கிரவாண்டி கும்பகோணம் இரணியல் திங்கள் நகர் சாலை மேம்பாட்டு பணிகளும் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என்றார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது வெளியான மேலும் சில தகவல்கள். தமிழ்நாட்டில் நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் இடவசதிக்கு ஏற்ப பூங்காக்கள் விரைவில் அமைக்கப்படும் என்றும் மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே.என். நேரு தெரிவித்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் தொகுதிக்குட்பட்ட இடங்களில் பகுதி நேர நியாய விலைக் கடைகள் கட்ட எந்த தடையும் இல்லை என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே.ஆர். பெரிய கருப்பன் தெரிவித்தார். சென்னிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் அருகே தியாகி திருப்பூர் குமரனுக்கு நினைவு மண்டபம் அமைக்கப்படும் என்றும் அதற்கான கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் மாநில செய்தித்துறை அமைச்சர் திரு மு.பே. சாமிநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் புதைவட மின்கம்பிகள் அமைக்கும் பணிகள் குறித்த காலத்திற்குள் முடிக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி பேரவையில் கூறினார். பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள ஒப்பந்த விதிமுறைகளை தளர்த்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தென் மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி வேலைநிறுத்தம் நாமக்கல்லில் இன்று நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஒப்பந்த முறையில் எல்பிஜி டேங்கர் லாரிகளை இயக்கி வரும் லாரி உரிமையாளர்களுக்கு புதிய ஒப்பந்தத்தில் பல்வேறு தளர்வுகள் வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளதால் இன்று காலை 6 மணி முதல் தென்னிந்தியா முழுவதும் உள்ள பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து கேஸ் லோடு ஏற்றவோ ஏற்கனவே ஏற்றியுள்ள கேஸ் லோடுகளை இறக்கவோ இல்லாமல் கேஸ் டேங்கர் லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. 5000த்திற்கும் மேற்பட்ட லாரிகள் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன். மும்பையில் நடைபெறும் இந்தியன் ஓபன் ஸ்குவாஷ் மகளிர் அரையிறுதியில் இந்தியாவின் ஜோஷ்னா சின்னப்பா அனாகுத் சிங்கை இன்று எதிர்கொள்கிறார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 5G அலைக்கற்றை சந்தையில் உலகின் 2வது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இலங்கை சிறையில் உள்ள இந்திய மீனவர்களில் பெரும்பாலானோர் ஏற்கனவே கைது நடவடிக்கைகளை சந்தித்தவர்கள் என்பதால் அவர்களை விடுவிப்பது சவாலாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் கூறியுள்ளார்.
வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. தமிழக சட்டப்பேரவையில் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை மானிய கோரிக்கைக்கான கொள்கை விளக்க குறிப்பை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று தாக்கல் செய்தார். மும்பையில் நடைபெறும் இந்தியன் ஓபன் ஸ்குவாஷ் மகளிர் அரையிறுதியில் இந்தியாவின் ஜோஷ்னா சின்னப்பா அனாகத் சிங்கை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.